சென்னை பாண்டிபசாரில் 80 வயது மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வீட்டு பணிப்பெண் வசமாக சிக்கியுள்ளார். 2 பேருடன் சேர்ந்து மூதாட்டியை கொன்றுவிட்டு பணிப்பெண் நடத்திய நாடகம் அம்பலமானது எப்படி? சென்னை பாண்டிபஜார் குப்புசாமி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ராதா என்கின்ற 80 வயது மூதாட்டி கடந்த 7 ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்துள்ளார். வழக்கம்போல் தினமும் காலை வீட்டு வேலை செய்வதற்காக அம்மு என்ற பெண் அவரது வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் சம்பவத்தன்று நீண்ட நேரமாகியும் ராதாவின் வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பணிப்பெண் அம்மு அருகில் வசிக்கும் ரத்னாவிடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனே பெசன்ட் நகரில் வசிக்கும் ராதாவின் 3வது மகன் ராம்ஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த அவர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது அதிர்ச்சியில் உறைந்து போனார். வீட்டின் ஹாலில் உள்ள சோஃபா கட்டிலில் ராதா உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த செயின், வளையல் மற்றும் மோதிரம் உள்ளிட்ட தங்க நகைகள் காணாமல் போயிருந்தன. ராதாவின் மூக்கில் இரத்தக்கட்டு இருந்ததுடன் கழுத்து மற்றும் 2 கன்னங்களிலும் சிராய்ப்பு காயங்கள் காணப்பட்டன. அருகில் கிடந்த தலையணையிலும் இரத்தக்கரை இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வீட்டில் இருந்த தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக 2 கைரேகைகள் கிடைத்த நிலையில் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவும் பழுதடைந்திருந்தது தெரிய வந்தது. இதனால் ராதாவின் வீட்டிற்கு தினமும் வந்து சென்றவர்கள், அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் என போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தினர். குறிப்பாக தினமும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை வீட்டில் பணிபுரிந்து வந்த பணிப்பெண் அம்முவிடமும் போலீசார் விசாரணையை நடத்தினர். இதில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. பணிப்பெண் அம்மு மற்றும் 2 பேருடன் சேர்ந்து மூதாட்டியை கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நகைக்காக மூதாட்டியை கொலை செய்துவிட்டு சம்பவம் குறித்து எதுவும் தெரியாதது போல அவரே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். கிடுக்குப்பிடி விசாரணையில் அம்முவின் அல்டிமேட் நாடகம் அம்பலமானது. அம்முவை கைது செய்த போலீசார் இந்த கொலையில் தொடர்புடைய 2 நபர்களை பிடிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். நகைக்காக தனியாக வசித்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வீட்டு பணிப்பெண்ணே 2 பேருடன் சேர்ந்து கொலை செய்ததாக வெளியாகியுள்ள தகவல் பாண்டிபஜார் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.